அண்மைச் செய்தி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக பி. சிவா நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக சிவா அவர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அரசனை வழங்கியுள்ள வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளரும் பெரம்பூர் தொகுதி பொறுப்பாளருமான சிவா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிவாவிடம் நேரடியாக வழங்கி தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதியை முதலமைச்சருக்கு விட்டு கொடுத்தது தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு இடங்களிலும் சிவாவை பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக சிவாவிற்கு முக்கிய வாரியம் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல் என்பது கடந்த சில நாட்களாகவே வெளியாகி வந்த நிலையில்தான் தற்போது வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக சிவா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சிவா பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட விருப்பப்பட்டதன் அடிப்படையில் அந்த தொகுதியை சிவா விட்டுக் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளரும் பெரம்பூர் தொகுதியின் பொறுப்பாளருமாக சிவா நியமனம் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்கக்கூடிய வகையில் வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக சிவா நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரிடம் அரசாணையை காண்பித்து சிவா வாழ்த்து பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.